بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. இந்த ஆறாவது டாபிக் லுகத், அதாவது லாங்குவேஜ், அரபிக் லாங்குவேஜை கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த தலைப்புல துருஸ் லுகத்தில் அரபியா அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு அரபிக் கிதாப். இந்த கிதாப் பத்தி சொல்றதா இருந்தா இந்தியா மட்டும் இல்லாம இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய அரபிக் மதரசாக்கள்ல இந்த கிதாபை லாங்குவேஜுக்காக வச்சிருக்கிறாங்க. நிறைய எக்ஸசைஸ், நிறைய பயிற்சிகள் இருக்கக்கூடிய ஒரு கிதாப். முறையா கரெக்டா இந்த கிதாபுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய நேரமும் சரி, முயற்சியும் சரியா செஞ்சோம்னா இன்ஷா அல்லாஹ் நம்மளாலையும் இந்த லாங்குவேஜை நல்ல முறையில கற்றுக்கொள்ள முடியும். கற்றுக்கொள்ளக்கூடிய நோக்கம் நம்ம திரும்ப திரும்ப அதை சொல்லிட்டே இருக்கோம். அல்லாஹ்வுடைய வேதமான குர்ஆனை புரிந்து ஓத வேண்டும், புரிந்து தொழ வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கம் தான் இந்த லாங்குவேஜை நம்ம கத்துக்கிறது. ஸோ இதை நம்ம நேத்து இந்த 3rd லெசன் பார்த்திருந்தோம். அதனுடைய கொஞ்சம் பெண்டிங் மட்டும் இருக்கு. அதை நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம நேத்து பார்த்த இந்த லெசன் 3 கொஞ்சம் பெண்டிங். இதுல ஒரு 7-8 ஸ்லைடு இருக்கு. இதை மட்டும் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம நேத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வார்த்தையில அலிஃப்லாம் சேர்த்தோம் அப்படின்னா அதுல 2 விதமான மாற்றங்கள் ஏற்படும். ஒன்று அதனுடைய அர்த்தத்தில், அதாவது மீனிங்லயும் மாற்றம் ஏற்படும். 2வது அதனுடைய தோற்றத்தில், அதுலயும் மாற்றம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. இஹ்தர் கலிமத்தன் மினல் காயிமத்தி பா துனாசிபுல் கலிமத் அல்லதி ஃபில் காயிமத்தி ஹம்ஸா. அதாவது இங்க 2 கொடுத்திருக்காங்களா, இந்த 2 ரோ கொடுத்திருக்காங்க வைங்க. ஐ மீன் 2 காலம் இருக்கு. இந்த ஒரு காலம் இது அத்தாலிபு மாணவன், அத்துக்கானு கடை, அத்துஃபாஹு ஆப்பிள், அல் மாஉ தண்ணீர், அல் ஹஜரு கல் ஸ்டோன், அல் கலமு பேனா. இதுக்கு ஆப்போசிட்ல இந்த காலம்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா லதீதுன். லதீத் அப்படின்னா டேஸ்ட்னு அர்த்தம், சுவையான. மக்சூருன் உடைக்கப்பட்ட, சகீலுன் கனமான, மஃப்தூஹுன் திறக்கப்பட்ட, ஓபன்ட், மரீதுன் நோய்வாய்ப்பட்ட, நோயாளின்னு சொல்றோம்ல பேஷண்ட், மரீதுன், ஹாருன் சூடான. இப்ப என்ன இதுல என்ன நமக்கு பார்க்கணும் அப்படின்னா, இதுக்கு 1 2 3 4 5 6 6 வார்த்தை இங்க கொடுத்திருக்காங்க, 6 வார்த்தை இங்க கொடுத்திருக்காங்க. சோ இதனுடைய மீனிங்கை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு எது பொருத்தமா இருக்குமோ அதை மேட்ச் த ஃபாலோயிங், அவ்வளவுதான். இதை மேட்ச் பண்ணணும். அப்படின்னாக்கா லதீதுன் சுவையானவன் சொல்ல முடியுமா? செட் ஆகாது. மக்சூருன் உடைக்கப்பட்டுள்ளான், செட் ஆகல. சகீலுன் கனமா இருக்கிறான், அதுவும் அடுத்தடுத்த வார்த்தையில பார்க்கும்போது நமக்கு தெரியும். மஃப்தூஹுன் திறக்கப்பட்டுள்ளான், இல்ல. மரீதுன் நோயாளி, ஓகே, இது ஓகே, சரியா? சோ அத்தாலிபு மரீதுன் மாணவன் நோயாளியாக இருக்கிறான், இது பொருந்தது. அடுத்தது அத்துக்கானு லதீதுன் கடை சுவையா இருக்கு, பொருந்தாது. சோ அத்துக்கானு அதுக்கு எது? மஃப்தூஹுன் திறக்கப்பட்டுள்ளது. இந்த மாதிரி இந்த மீனிங்கை நீங்க பாத்துங்க. இந்த மீனிங்கை பார்த்துக்கிட்டு இதற்கு எது பொருத்தமா இருக்குமோ அதை எழுதணும். அப்ப என்ன பண்ணணும்னா, நான் நேத்தே சொன்ன, ஒரு லாங்குவேஜை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்முடைய தாய்மொழியில அதை நம்ம புரியணும். இப்போ இது தமிழ்ல எழுதி இருக்குன்னு வைங்க. உதாரணமா இங்க நான் எழுதுறேன், மாணவன், கடை, ஆப்பிள், தண்ணீர் அப்படின்னு நான் எழுதுறேன். இங்க சுவையானது, உடைக்கப்பட்டுள்ளது, கனமானதுன்னு எழுதணும்னா ஈஸியா நம்மளால பிக்ஸ் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு அதனுடைய அர்த்தம் தெரியும், அதனால பிக்ஸ் பண்ண முடியும். சோ அதே தான் இங்கேயும். அர்த்தம் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை நம்ம என்ன செய்ய முடியும்? ஈஸியா பிக்ஸ் பண்ணிடலாம். சோ இது ஒரு தம்ரீன். ஓகேவா? இப்ப நான் அடுத்தது மூவ் பண்றேன். அல் கலிமாத்துல் ஜதீதா. கலிமாத் அப்படின்னா நேத்தே சொன்ன, அல் கலிமாத்து அப்படின்னா வேர்ட்ஸ், வார்த்தைகள். அல் ஜதீதத்து, ஜதீதான்னா புதிய, புதிய வார்த்தைகள். இப்போ இதுல உள்ள மீனிங் நோட் பண்ணிக்கங்க. ஹுல்வுன், ஹுல்வுன் இனிப்பான. நம்ம ஹல்வான்னு சொல்றோம்ல, ஆக்சுவலா ஹல்வாங்கிறது அரபி வார்த்தை தான், தமிழ் கிடையாது. தமிழ் கிடையாது. ஹுல்வுன் இனிமையா, இனிப்பானது, இனிப்பானது தான், சுவையானது இல்ல, இனிப்பானதுங்கிறது தான் ஹல்வா அப்படின்னு மாறினது.
மரீதுன் நோயாளி, மரீத்னா நோயாளி. அத்துக்கானு கடை, ஷாப். கனியுன், கனி அப்படின்னா பணக்காரர் அப்படின்னு அர்த்தம், ரிச். தவீலுன், தவீல்னா உயரமான, உயரமான. ஃபகீர் ஏழை. பக்கீர் சாமாங்கல்ல, அது பக்கீர்சா இல்ல, அது இங்கிருந்து தான் மாறிடுச்சு அப்படி. ஃபகீர்னா ஏழைன்னு அர்த்தம். நம்ம எல்லாருமே ஃபகீர் தான். நம்ம எல்லாருமே அவ்வளவு பேரும். புருனை சுல்தானும் ஃபகீர் தான். வேற யார் இருக்கா உலகத்துல மல்டி மில்லியனர்? மைக்ரோசாஃப்ட், பில்கேட்ஸ், அவரும் ஃபகீர் தான். எல்லாருமே ஃபகீர் தான். பணக்காரன் ஒரே ஒரு ஆள் தான், ரப்பு தான். அல்லாஹ், இன்னல்லாஹ கனியுன் வ நஹ்னுல் ஃபுகரா. அல்லாஹ் தான் கனி, நாம் அனைவருமே ஃபகீர்கள் தான். கசீர், கசீர்னா குட்டையான, ஷார்ட்னு அர்த்தம், குட்டை. அத்துஃபாஹ் ஆப்பிள், அத்துஃபாஹ்னா ஆப்பிள். அடுத்தது பாருங்க. மாஷாஅல்லாஹ் ஒரு 11 உதாரணங்கள். நான் நிதானமா பொறுமையா சொல்றேன். நீங்க டக்குன்னு வேணா என்ன செஞ்சீங்கலாம், ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க. அப்புறம் நம்பர் 1, 2ன்னு போட்டு நீங்க எழுதிக்கிட்டா, அதுக்கு பிறகு கூட நீங்க படிச்சுக்கலாம். இது இல்லாம நான் YouTubeல அப்லோட் பண்ணுவேன். பட் அத நம்பிக்கிட்டு நம்முடைய முயற்சிகள நம்ம மிஸ் பண்ண வேணாம். ஓகே, 11 உதாரணங்கள். நம்பர் 1 பாருங்க. அன்-நஜ்மு பஈதுன். அன்-நஜ்மு நட்சத்திரம், பஈதுன் தூரமாக, தொலைவில் உள்ளது. இதுல யார் உங்கள மாஷாஅல்லாஹ் பல பேர் நல்லா இங்கிலீஷ்ல நல்ல எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கீங்க. அவங்க மறுபடியும் என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. இதுல இங்கிலீஷ்லயும் கொஞ்சம் நம்ம இத மாத்துறதுக்கு ட்ரை பண்ணுவோம். சோ அன்-நஜ்மு பஈதுன், நட்சத்திரம் தூரமாக, தொலைவாக உள்ளது. அர்-ரஜுலு நம்பர் 2 இங்க. அர்-ரஜுலு வாகிஃபுன், மனிதன் அப்படின்னு சொல்லலாம் அர்-ரஜுலுன்னா, அல்லது ஒரு ஆண் அப்படின்னு சொல்லலாம். வாகிஃபுன் ஸ்டாண்டிங், நிற்கிறார். அஸ்-சுக்கரு, சுக்கர்னா சுகர், அப்படி இங்கிலீஷ்ல வச்சுங்க. சுக்கர்னா சுகர். ஹல்வுன் இனிப்பானது. நம்பர் 4 வந்துட்டு அத்தாலிபு, தாலிபுனா ஸ்டூடெண்ட், மாணவன். மரீதுன் நோயாளி, நோய்வாய்ப்பட்டுள்ளான். நெக்ஸ்ட் அத்தீக்கு, தீக் அப்படின்னா, தீக்னா ரூஸ்டர், சேவல். ஜமீலுன் அழகானது. அத்தஃப்தரு, தஃப்தர்னா ரிஜிஸ்டர் அப்படின்னு அர்த்தம். ரிஜிஸ்டர் புக் இருக்குல்ல, ரிஜிஸ்டர் எடுத்துருவாங்க, அதான் தஃப்தர். தஃப்தரு ஜதீதுன், தஃப்தர்னு சொல்லலாம், அல்லது நோட் புக் அப்படிங்கிறதுக்கும் அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. பொதுவா ரிஜிஸ்டருக்கு இதை சொல்லலாம். ஜதீத் புதியது. அத்தாஜிரு, தாஜிர்னா மர்ச்சன்ட், வியாபாரி. கனியுன், கனினா யாரு இந்த இடத்துல? பணக்காரர். அத்துக்கானு, துக்கான் அப்படின்னா என்ன? கடை, ஷாப். மஃப்தூஹுன், the shop is opened, திறக்கப்பட்டுள்ளது. நம்பர் 9 அல் வலது, சிறுவன். ஃபகீருன் ஏழையானவன். அத்துஃபாஹு ஆப்பிள். லதீதுன் டேஸ்ட், சுவையானது. நம்பர் 11 அத்தபீபு டாக்டர். தவீலுன் உயரமா இருக்காரு. வல் முதர்ரிசு ஆசிரியர். கசீருன் குட்டையாக, ஷார்ட்டாக இருக்கிறார். சோ இதுல நமக்கு 2 வித, இதுல நமக்கு என்னென்ன பிராக்டிஸ் ஆகும், இத படிச்சு பார்க்கும்போது அரபிக் உடைய ப்ரொனன்சியேஷனும் நமக்கு வரும். இப்போ பொதுவா ஜெனரலா எல்லாருமே இத படிக்கலாம். ஏன்னா இத படிக்கிறதுக்கு தடை இல்ல. குர்ஆன் மாதிரி குர்ஆன வந்து இப்பதான் ஓதணும், இப்போ ஓதக்கூடாதுன்னு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. சோ அந்த மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இதுல இல்ல. என்ன வேணாலும், யார் வேணாலும், எப்படி வேணாலும் படிக்கலாம், பிரச்சனை இல்ல. சோ அரபிக் ரீடிங் பிராக்டிஸ் இதுல வந்துரும். 2வது டிரான்ஸ்லேஷன் ஸ்கில் இதுல வரும், மொழிபெயர்க்கக்கூடிய திறன். இதுதான் நமக்கு எதிர்பார்ப்பு, இதுதான் நமக்கு நோக்கம், இதுதான். இதை மனப்பாடம் பண்ணக்கூடாது. இதுக்கு கீழே தமிழ்ல எழுதி வச்சுக்காதீங்க. நிறைய பேர்ட்ட புக் இருக்கும், அதுக்கு கீழே அப்படியே பென்சில்ல எழுதி வச்சீங்கன்னா என்ன ஆயிடும்னா, நீங்க படிக்கும்போது அதை பார்த்துதான் படிக்க சொல்லுமே தவிர அது தேடுதலை ஏற்படுத்தாது. இன்னும் பெட்டர், நான் உங்களுக்கு ஒரு நல்ல யோசனை சொல்றேன். இந்த இதை அப்படியே நீங்க உதாரணங்களை தமிழ்ல நோட் பண்ணி வச்சுங்க. உதாரணமா இந்த உதாரணம், நட்சத்திரம், த ஸ்டார் இஸ் ஃபார், ஒருத்தவங்க அனுப்பியிருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ், ஜஸாக்கல்லாஹ். த ஸ்டார் இஸ் ஃபார், நட்சத்திரம் தூரமா இருக்குது, நட்சத்திரம் தொலைவில் உள்ளது. ஆண் நிற்கிறார். அப்புறம் என்ன? சீனி இனிப்பானது அப்படின்னு நீங்க தமிழ்ல எழுதிக்கலாம், அல்லது இங்கிலீஷ்ல எழுதிக்கலாம். எழுதிக்கிட்டு இங்கிலீஷ் டு அரபிக் அல்லது தமிழ் டு அரபிக் பண்ணோம் அப்படின்னா உண்மையிலேயே செம்ம எக்ஸசைஸா இருக்கும். அது ரொம்ப சீக்கிரம் நீங்க நம்ம லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. ஓகே, அடுத்து இக்ரா படி, வக்துப்
எழுது மஅ தப்தி அவாஹிரில் கலிமாத். பின்னாடி வரக்கூடிய அந்த வார்த்தைகளுடைய தொடர்பை வைத்து அதுக்கு தோதுவான ஒரு சென்டென்ஸை அமைங்க அப்படிங்கிறாங்க. அல் பாபு கதவு. இப்ப கதவை நீங்க நம்ம எப்படி யோசிக்கணும்னா அரபில யோசிக்க கூடாது, தமிழ்ல யோசிங்க. கதவு என்ன இருக்கு? கதவு இனிப்பானது. செட் ஆகுமா? செட் ஆகாது. கதவு சிறியது, கதவு பெரியது, கதவு குட்டையானது, கதவு உயரமானது சொல்லலாம்ல. கதவு ரொம்ப ஷார்ட்டா இருக்குங்க, கதவு ரொம்ப ஹைட்டா இருக்கு சொல்லலாம்ல. சோ கதவு உடைக்கப்பட்டுள்ளது, கதவு திறக்கப்பட்டுள்ளது, இப்படிலாம் நம்ம சொல்லலாம். கதவு அழகா இருக்குது. சோ இது எல்லாத்தையுமே நம்ம கொண்டு வந்து பார்க்கலாம். சோ தமிழ்ல முதல்ல திங்க் பண்ணுங்க. அப்புறம் அரபிக்ல அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சூட்டபிள் வார்த்தையை தூக்கி நம்ம செட் பண்ணிக்கலாம். அத்தாஜிரு வியாபாரி, மர்ச்சன்ட். அந்நஜ்மு நட்சத்திரம், அல் கமரு நிலவு, அத்தீக்கு சேவல், அல் மாஉ தண்ணீர், அஸ்ஸரீரு கட்டில், அல் பைத்து வீடு, அல் மஸ்ஜிது மஸ்ஜித், அர் ரஜுலு மனிதன் அல்லது ஒரு ஆண், அஸ்ஸுக்கரு சுகர் சீனி, அல் வரகு பேப்பர் காகிதம். இதை நான் எப்படி சொல்றேன்னா இது அப்படியே நீங்க தமிழ்ல அல்லது இங்கிலீஷ்ல எழுதி வச்சுக்கணும். கதவு வியாபாரி அப்படிங்கும் போது நம்ம அதுக்கு தோதுவான ஒரு சென்டென்ஸை நம்ம இன்ஷா அல்லாஹ் கொண்டு வந்துடலாம். ஓகே, அடுத்தது பாருங்க. இது வந்து டேஷ் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இதை நம்ம எப்படி கொண்டு வர போறோம்? இம்ல அப்படின்னா நிரப்புன்னு அர்த்தம், ஃபில் அப்படின்னு அர்த்தம். அல் ஃபராக்னா பிளாங்க், காலியான இடத்தை நிரப்பு. ஃபீமா எலி பின்னால் வரக்கூடிய இடங்களில் உள்ள காலியான இடங்களை நிரப்பு. பி வத்இ கலிமத்தின் முனாசிபத்தின். பி வத் அப்படின்னா வைப்பதுன்னு அர்த்தம். பி வத்இன் அப்படின்னா வைப்பது, வைப்பதின் மூலம். எதை வைப்பதின் மூலம்? கலிமத்தின் முனாசபத்தின் பொருத்தமான வார்த்தைகளை வைப்பதின் மூலம் பின்னால் வரக்கூடிய காலியான இடங்களை நிரப்பு. அரபியை பொறுத்த வரைக்கும் நான் அன்னைக்கே சொன்னேன், டிரான்ஸ்லேஷன் ரிவேர்ஸ்ல போகணும் அப்படின்னு. ஸோ எல்லா இடத்துக்கும் ரிவேர்ஸ்ல போகக்கூடாது, பட் ரிவேர்ஸ்ல கொண்டு போனாதான் கரெக்டா வரும். சில இடத்துல அது நமக்கு எவ்வளவு தூரத்திலேருந்து எடுக்கிறதுன்னு அது போக போக தான் புரியும். இன்னைக்கு தான் ஆக்சுவலா 2வது கிளாஸ்னே வச்சுக்கங்க. இந்த துருஸ் லுகத்துல் அரபியாவை இன்னைக்கு தான் நம்ம இப்படி லைவா நம்ம கிளாஸை கவனிக்கிறோமே தவிர இதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்ல அனுப்பியிருப்பேன், அப்படி இல்லைன்னு சொன்னா யூடியூப்ல அனுப்பியிருப்பேன். அது எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேஷனோட உட்காந்து கவனிச்சோன்னு தெரியல. ஸோ இதுதான் லைவ் கிளாஸ். ஸோ இதுதான் உங்களுக்கு மேபி நல்லா கவனிச்சீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் புரியும். ஓகே, இப்போ இதுல ஒரு 6 உதாரணம் கொடுத்துருக்காங்க. நான் தமிழ சொல்றேன், நீங்க அப்படியே நோட் பண்ணிக்கங்க. டேஷ் பணக்காரர் என்ன கொண்டு வரலாம்? அர் ரஜுலு கனியுன் கொண்டு வரலாம்ல. ஒரு மனிதர் அந்த ஆண் பணக்காரர் கொண்டு வரலாம், அல்லது ஒரு பேரே போட்டுடலாம். நம்ம நிறைய பேர் படிச்சோம், ஹாமித், ராஷித், இப்ராஹிம், அப்துல் ஹமீத், ஏதோ ஒரு பேர் கொண்டு வந்து கனியுன் கொண்டு வரலாம். நம்பர் 2 டேஷ் இனிப்பானது. கதவு இனிப்பானது பொருந்துமா? பொருந்தாது. கதவை வந்து பிஸ்கட்ல செஞ்சிருந்தா இனிப்பா இருக்கும், பட் மரத்துல செஞ்சா இனிப்பா இருக்காது. சோ அதுக்கு இனிப்பானதுன்னா என்ன கொண்டு வரலாம் அதை யோசிச்சுங்க. டேஷ் நோயாளி, டேஷ் இனிமையான சுவையானது, லதீத்னா சுவையான டேஸ்டி, டேஷ் உயரமான, டேஷ் குட்டையான. நீங்க ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மாதிரி தோணும். இந்த தம்ரீனை எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணாதீங்க, எழுதுங்க. இன்ஷா அல்லாஹ் எழுத நமக்கு இதுல நிறைய பயிற்சிகள் ஏற்படும். ஆரம்பத்துல கஷ்டமா இருக்குமான்னா கண்டிப்பா கஷ்டமா இருக்கும். ஆரம்பத்துல கஷ்டமா இல்லைன்னா ஆபத்து, கஷ்டமா இருந்தா பாதுகாப்பு. நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இது ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் மேபி எழுதுறதுக்கு. உங்களுக்கு யோசிச்சு எழுத டைம் ஆகும். ஆனா ஒரு நேரம் வரும், 2 மினிட்ஸ்ல முடிச்சுட்டு போயிடலாம். 2 மினிட்ஸ்ல முடிச்சுட்டு போயிடலாம் இன்ஷா அல்லாஹ். அந்த நேரம் வரும். அடுத்து முக்கியமான ஒரு தலைப்பு, அல் ஹுரூஃபுல் கமரியா வல் ஹுரூஃபுஷ் ஷம்சியா அப்படின்னு 2 தலைப்பு இருக்கு. ஹுரூஃபுல் கமரியான்னா மூன் லெட்டர்ஸ் அப்படின்னு அர்த்தம். இது ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக். இது மூன் லெட்டர்ஸ். மூன் லெட்டர்ஸ்னா தமிழ் 3 அல்ல, நிலவு எழுத்துக்கள் அப்படின்னு அர்த்தம். வல் ஹுரூஃபுஷ் ஷம்சியா சூரிய எழுத்துக்கள், சன் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அரபில. என்னங்க இது புரியலையே அப்படின்னா, இந்த அலிஃப்லாம் இருக்கா, இந்த அலிஃப்லாமுக்கு அடுத்து வரக்கூடிய எழுத்து என்ன எழுத்தோ அதை பொறுத்து அது எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறது மாறும். நான் சொன்னேன் தோற்றத்தில் மாற்றம் வரும் அப்படின்னு, உச்சரிப்புல ஒரு மாற்றம், உச்சரிப்புலையும் மாற்றம். நம்ம என்ன சொல்றது, 3 மாற்றம் இப்போ வச்சுக்கங்க. ஒண்ணு அதாவது தோற்றத்தில் மாற்றம்
வரும். அலிஃப்லாம் ஒரு வார்த்தையில சேர்ந்துட்டா. 2வது அதனுடைய பொருள், அதனுடைய மீனிங்லயும் மாற்றம் வரும். 3வது அதனுடைய உச்சரிப்புலயும் மாற்றம் வரும். ப்ரொனன்சியேஷன்லயும் சேஞ்சஸ் வரும். நெறைய பேரு இங்க தவறிடுவாங்க. ஐ மீன் நெறைய பேர் இங்க மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம சொல்லப்போற இத மட்டும் கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட்டா கவனிங்க. இன்ஷா அல்லாஹ் ஈஸியா புரியும். ஓகே. இப்போ இதுல இந்த அலிஃப்லாம் இருக்கா? நல்லா பார்த்துக்கங்க. அலிஃப்லாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அலிஃப்லாம் அப்படிங்கிற இந்த 2 எழுத்துக்கு பிறகு வரக்கூடிய அந்த எழுத்த பொறுத்து அந்த வார்த்தையை எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறது முடிவு செய்யப்படும். 14 உதாரணம். மொத்தம் அரபிக்ல 28 லெட்டர்ஸ் இருக்கு. அரபிக்ல 28 லெட்டர்ஸ். 28 எழுத்துக்கள் கொண்டது அரபிக். இதுல பாதி நிலவுக்கும், பாதி சூரியனுக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அத நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். இப்ப பாருங்க இங்க ஃபர்ஸ்ட் வார்த்தை படிக்கிறேன். அப்படியே ஒண்ணு படிச்சுட்டே வரேன். இந்த ரெட் ஹைலைட்டர பாருங்க. இங்க அலிஃப்லாமுக்கு பிறகு ஹம்ஸா வந்துருச்சா? இப்ப எப்படி வாசிக்கணும்? அல் அபு. நான் மீனிங்லாம் சொல்லல இப்போ. அல் அபு. 2வது அல் பாபு. அல் பாபு. 3வது அல் ஜன்னத்து. அல் ஜன்னத்து. அந்த அல்லுக்கு அப்புறம் ஜீம் வருதா? அல் ஜன்னத்து. அல்லுக்கு அப்புறம் ஹா வந்தா அல் ஹிமாரு. அல்லுக்கு அப்புறம் ஹா வந்தா அல் ஹுப்ஸு. ஐன் வந்தா அல் ஐனு. அல் கதாஉ. அல் ஃபமு. அல் கமரு. ஏன் இதுக்கு கமர் அப்படின்னு பேர் வந்துச்சுங்கிறத இங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸ்டார் போட்டாங்க. ஏன்னா அல் கமரு அப்படிங்கிறது வாசிக்கிறதுனால இத வந்து இந்த அல் கமரு அப்படின்னு கமரியானே குடுத்துட்டாங்க. இந்த வார்த்தைய வச்சு பேரே குடுத்துட்டாங்க. இப்ப எப்படி சூரத்துல் ஃபீல் அப்படின்னு வருது. யானைய பற்றி அல்லாஹ் அந்த சூறாவுல அதிகமா சொல்றதுனால அந்த சூறாவுக்கு பேரே அல் ஃபீல் அப்படின்னு குடுத்துட்டாங்க. அந்த மாதிரி அல் கமரு. அடுத்தது பாருங்க அல் கல்பு, அல் மாஉ, அல் வலது, அல் ஹவாஉ, அல் யது. நீங்க சொல்றது எனக்கு கொஞ்சம் புரியலைங்களே அப்படின்னு சில பேர் கன்ஃப்யூஸ் ஆவறீங்க. அடுத்தத நான் சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். இன்ஷா அல்லாஹ். இப்ப பாருங்க. இப்போ இது கமரியா. அதாவது 3 லெட்டர்ஸ். சந்திர எழுத்துக்கள். இது சூரிய எழுத்துக்கள். சன் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த அல்லுக்கு பிறகு இதுல உள்ள 14 லெட்டர்ஸ் போயிட்டா மிச்சம் இருக்கக்கூடிய 14 லெட்டர்ஸ் இருக்குல்ல, அது இங்க குடுத்திருக்காங்க. இந்த 14 எழுத்துக்கள் இந்த அலிஃப்லாமுக்கு பிறகு வந்தா, அது எப்படி உச்சரிக்கணும்? நல்லா கவனிங்க. அல் தாஜிருன்னு சொல்லாம, அத்தாஜிரு. அப்ப இந்த இல்ல விட்டுட்டோம். புரியுதா? இங்க வந்து அல் அபு, அத்தாஜிரு. அல் பாபு, அஸ்ஸவாபு. அல் 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 அல்லுன்னு இந்த கேட்டகரி ஃபுல்லா வரும். இங்க வந்துட்டு அல் அல்லுன்னு சொல்லாம, அந்த அல்லுக்கு பிறகு லாமுக்கு பிறகு ஒரு எழுத்து இருக்குல்ல, அந்த எழுத்தோட டைரக்ட்டா ஜம்ப் பண்ணிடுவாங்க. அங்கேருந்து மெர்ஜ் பண்ணிடுவாங்க. இப்போ அந்த இல்லுங்கிறத விட்டுருவாங்க. இல்லுங்கிறத விட்டுருவாங்க. இத அரபில உள்ள உச்சரிக்கக்கூடிய முறை இதுதான். இதுக்கு தான் ஷம்ஸ். இப்போ அஷ்-ஷம்சு அப்படிதான் சொல்றோமே தவிர, அல் ஷம்சுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா, இந்த அலிஃப்லாமுக்கு பிறகு 14 எழுத்துக்கள். இதெல்லாம் சூரிய எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. அது எப்படிங்க நம்ம கண்டுபிடிக்கிறது? போக, போக ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். டோன்ட் வொரி. இத உட்கார்ந்து மனப்பாடம்லாம் பண்ண வேணாம். அது போக, போக நமக்கு வந்துரும். ஈஸியா வந்துரும். ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணுமேங்கறனால நான் இவ்வளவு டீடைலா சொல்றேன் இத. மறுபடியும் நான் இத ஃபுல்லா படிச்சிடுறேன் ஒரு தடவ. அத்தாஜிரு, அஸ்ஸவாபு, அத்தீகு, அஸ்ஸஹபு, அர்ரஜுலு. எப்படி சொல்லக்கூடாது? அல் ரஜுலு சொல்லக்கூடாது. அஸ்ஸஹ்ரத்து. எப்படி சொல்லக்கூடாது? அல் ஸஹ்ரத்து சொல்லக்கூடாது. ஓகே. அடுத்தது அஸ்ஸமகு. எப்படி சொல்லக்கூடாது? அல் ஸமகு சொல்லக்கூடாது. அதே போல தான் அஷ்-ஷம்சு, அல் ஷம்சு சொல்லக்கூடாது. அஸ்-ஸதுரு, அத்-தைஃபு, அத்-தாலிபு, அத்-தஹ்ரு, அல்-லஹ்மு, அன்-நஜ்மு. இந்த வார்த்தைகளை எல்லாம் அல் அல்லுன்னு சொல்லாம, ஓகே டைமிங் நோட் பண்ணிக்கிட்டேன். அல் அல்லுன்னு சொல்லாம, டைரக்ட்டா அந்த எழுத்துல போய் நம்ம எம்பசிஸ் பண்ணிடணும். அங்க அழுத்தி சொல்லிடணும். இந்த கேட்டகரியில கமரியாவுடைய கேட்டகரியில அல் அபு தான் சொல்லணும். அத எப்படி சொல்றதுன்னு தெரியல. அல் பாபுன்னு தான் சொல்லணும். அப்பாபுன்னு சொல்லக்கூடாது. அல் ஜன்னத்து தான் சொல்லணும். அஜ்ஜன்னத்து சொல்லக்கூடாது. சோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் சப்போஸ் புரியலன்னா, YouTubeல நான் கிளாஸ் அப்லோட் பண்ண பிறகு பாருங்க.
அப்படியும் புரியலன்னா தாராளமா நீங்க கேளுங்க. லாஸ்ட் ஸ்லைடு 20வது ஸ்லைடு இது. இப்ப இதுல பாருங்க. சேம் அதான் சொல்றாங்க. நான் தமிழ்ல சொல்றேன். இந்த மேல போல்டுல போட்டிருக்காங்கல்ல, இத நான் தமிழ்ல அப்படியே சொல்லிடுறேன். கீழ உள்ள இந்த வார்த்தைகளை எல்லாம் ஷம்சியா, கமரியா அப்படிங்கிற சட்டத்த கவனிச்சு, நீங்க வந்து இத எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறத நீங்க வந்து உச்சரிங்க. அதேபோல இத வந்து எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான் விஷயம் இதுல. இக்ரா நீ படி, அல் கலிமாத்தில் ஆத்தியதி பின்னால் வரும் வார்த்தைகளை நீ படி, வக்துபுஹா அதை எழுது, முராயன் கவனித்து, எதை கவனித்து? கவாயித நுத்கில் ஹுரூஃபில் கமரியதி வஷம்சியதி சூரிய மேலும் சந்திர எழுத்துக்களை மொழியக்கூடிய சட்டங்களை கவனித்து இவைகளை எழுது மேலும் படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதை எப்படி படிக்கணும்? அல் பைத்து அத்தீக்கு, அல் பைத்து அத்தீக்கு, அல் முதர்ரிசு, அல் பாபு, அத்தாலிபு, அஸ்ஸுக்கரு, அத்தஃப்தரு, அல் அஹு, அர் ரசூலு, அல் வஜ்ஹு, அஸ்ஸதீக்கு, அல் குர்ஆனு, அஸ்ஸலாத்து, அல் கஅபத்து, அர் ரஅசு, அல் இஸ்பஉ, அஸ்ஸாபூனு, அத்துஃப்ரு, அல் ஃபஜ்ரு, அத்துஹ்ரு, அல் அஸ்ரு, அல் மக்ரிபு, அல் இஷாஉ. சரி, இப்போ இதுல அஸ்ஸௌபு அப்படிங்கிறது நான் அஸ்ஸவாபுன்னு சொல்லிட்டேன் இந்த இடத்துல. இது அஸ்ஸவாபு இல்ல அஸ்ஸௌபு. ஓகே, ஜஸ்ட் இதுதான். ஆனா சட்டம் என்னன்னாக்கா இந்த சா வந்துட்டா கமரியாவா வாசிக்கணும் அப்படிங்கிறது தான் இதுல உள்ள ரூல். ஓகே, மாஷா அல்லாஹ். இப்போ வந்துட்டு நமக்கு லெசன் நம்பர் 3 வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு.